வணக்கம். இப்போ செய்ய போகிறது ஒரு ஹோம் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு சோம்பு, மிளகு, இஞ்சி, பூண்டு எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் 1/4 கப், கசகசா 1 டீஸ்பூன், பட்டை 2 சின்ன துண்டு, கிராம்பு 2, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். கடாயை அடுப்பில் வச்சு சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். மல்லி விதையை நல்லா வறுத்து விட்டு அடுத்து 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். மிளகையும் சோம்பையும் நல்லா வறுத்து விட்டுட்டு கசகசா, பட்டை, கிராம்பு சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விடணும். மசாலாவை சிவக்க வறுத்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் போட்டுடுறேன். அதோட பொட்டுக்கடலையும் தேங்காவையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கின உடனே இப்போ சிக்கன் பீசஸை சேர்த்துடுறேன். சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வேகிறதுக்கும் அந்த சூட்டுக்கும் இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லது. நல்லா சிக்கனை வதக்கி விட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு இப்போ சேர்த்துடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். முதல்லையே உப்பு சிக்கனில் சேர்த்தாதான் சிக்கன்லேயும் உப்பு பிடிக்கும். இல்லைன்னா குழம்புல மட்டும் உப்பு இருக்கும், சிக்கன் சப்புன்னு இருக்கும். அதனால் உப்பு முதல்லையே சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். உப்பு, மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி விடும். அதுலேயே ஒரு 1/4 பகுதி சிக்கன் நல்லா வெந்துடும். அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா சிக்கனை பெரட்டி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து நல்லா சிக்கனில் கலக்கி விடணும். மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தான் தண்ணி சேர்க்கணும். முதல்லையே மசாலா சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துட்டோம்னா குழம்பு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இப்போ நல்லா மசாலாவை வதக்கி விடணும். மசாலா அரைக்கும்போது மிளகு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. இப்போ தண்ணி சேர்த்துடுறேன். தண்ணி ஒரு 2 கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு ப்ரெஷர் பேனை மூடிடலாம். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிக்கனை குழம்புலையே விட்டுறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் தண்ணி சேர்க்கும்போது ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா தண்ணியை சேர்த்து கலக்கி விட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் முழுசும் இறங்கின உடனே ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காகட்டும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா கெட்டியான உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பை சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்து பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து ஒரு வதக்கி விட்டு கொண்டு குழம்புல சேர்த்துடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.